வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிலபஸ்ல அடுத்து இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்க போறோம். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆன்னா ஆன்மா. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அச்சம். பேன்னா பேயின்னு வச்சுங்க. பேயை பார்த்தா நமக்கு அச்சமா தானே இருக்கும். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீப்பொறி. பூனா தீப்பொறி. அழிவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வி. போக்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சி. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீனா எரிந்து போதல். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நஞ்சு. வீணா நஞ்சு. நஞ்சு வீணா போன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா வான். வான் மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வான் மீன். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வைனா எடுத்து சொல்லுதல். வைனா எடுத்து சொல்லுதல். தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா தூய்மை. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா தூய்மை. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? காணல். மரக்கன்று என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தை. துன்பம் எனும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. பிறவி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பிறவினா மை. மை பிறவி ஞாபகம் வச்சுக்கோங்க. மை பிறவி. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வருந்துதல். வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நேர்தல். கடிகார ஊசி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பா. கடிகாரத்தை நம்ம பார்ப்போம்ல, அந்த பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பா. மொல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மோ. பெற்றம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. நிந்தித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வை. பி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மலம். இணக்கமாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உணவு. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வானம். சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கெட்டுப்போதல்.
மகர ராசி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தை. கோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இணைத்தல். ஏ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அடுக்கு. அடுக்கு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி யாது? ஏ. ரசம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி யாது? கோ. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அன்னம். ஊ என்று ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தசை. பா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அழகு. வௌ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஒப்புதல். கா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஒன்று என்ற எண். அலங்கரித்தல் என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் எது? கை. கையால தானே அலங்கரிப்போம் வீட்டை. வி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பறவை. பூமி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கு. இறகு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஈ. ஏ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பெருக்கம். பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூமி. நைந்து போதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கை. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? லக்குமி. பொங்குதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பை. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தட்டு. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா தராசு. தட்டு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? த. மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பாவம். மைப்பாவம். நைந்து போதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி சொல் எது? நைந்து போதல்னா கை. எழுத்து என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஏ. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏற்றுதல். தீப்பொறி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பூ. தோன்றுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பூ. சிவன் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஊ. தீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நரகம். வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வரையறுத்தல். மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? களங்கம். மை களங்கம்.
இகழ்ச்சி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தங்கை. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆன்மா. தீமை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தீ. அபிநயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கை. வண்டி மசகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. படைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஈ. நு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உறுதி. நூன்னா உறுதி. உண்டாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஒப்பனை. தையலிடுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தை. செய்யுள் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? யா. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? துன்பத்தை சொல்லுதல். வறுமை அடைதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. எருது என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. பாம்பு படம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. வலி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? என்னும் ஓர் அளவு. நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? துரத்தல். திப்பிலி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி யாது? அ. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நிந்தித்தல். மணியின் உறுப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நா. 8 என்ற எண் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அ. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மேன்மை. தசை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஊ. ஊன்பம்ல அந்த ஊ. நசுங்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி யாது? நை. தகப்பன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. அன்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மே. நுரை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பே. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எடுத்துச் சொல்லுதல். நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நீத்தல். சினம் கொள்ளுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வே. யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பிணித்தல். பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
பொங்குதல். நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நீங்குதல். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சாபம். அதிகம் என்ற பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நூ. வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பிறத்தல். பெருக்கம் என்னும் பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நாக்கு. என்னும் ஓர் அளவு என்ற பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கை. நடு என்ற பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.